எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் வீடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இந்த ரெண்டு வீடுமே நமக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. வீட்டோட லேண்ட் ஏரியா 1325 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வீட்டோட பில்டப் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்பெசிஃபிக்காக வெஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கிடச்சா சொல்லுங்கள், வெஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், வீடு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியாங்க. கார் தனியாக விட்டுக்கலாம், டூ வீலர் தனியாக விட்டுக்கலாங்க. லேண்ட் ஏரியா பெருசு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, பேக் சைட்லேயும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக செட் பேக்கும் விட்டுருக்காங்க. ஸ்டேர் கேஸு அவுட்டரில் கொடுத்து கட்டியிருக்கிறதுனால நீங்கள் மேலே இன்னும் 2 ஃப்ளோர் கூட தாராளமாக கட்டிக்கலாங்க. ஓகே, நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மெயின் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, வித் ஃபால் சீலிங்கோட கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்ரூம்ஸ், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஏரியா, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வித் கவர்டு கார் பார்க்கிங்கோட வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. ஓகே, லிவிங் ஹால் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குது. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே பக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். லாஃப்ட், ஷெல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தெரியுறது தான் செகண்ட் பெட்ரூம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கிச்சனை இப்போ பார்த்துருவோம். லாஸ்ட்டாக பெட்ரூம் பார்க்கலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான். கிச்சன்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். கிச்சன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய லாஃப்ட், ஷெல்ஃப்ஸ் எல்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளக் பாயிண்ட் எல்லாம் தேவையான அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சன்ல இருந்து சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறோம். அதுக்கு ஒரு மெயின் டோரும் வித் அட்டாச்சு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் சர்வீஸ் ஏரியாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனுக்கு பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய தாய்மார்கள் விரும்பி கேட்குறாங்க. அது நிறைய வீடுகளில் 2 அடி 3 அடி அது மாதிரி தான் விட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் ஏரியா பெருசுங்கிறதுனால உங்களுக்கு தாராளமாகவே இருக்குது. வில்லா ஸ்டைலில் இல்லாமல் இது போல் நார்மல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு நியர்பையிலே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஷேர் ஆட்டோ பாயிண்ட்டுன்னு எல்லா வசதியுமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீலமங்கலங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கும் பாருங்கள் லாஃப்ட், ஷெல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட்டு, ஒரு விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெஸ்ட் ரூம்லாம் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். இது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு தேவையான வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஷவர் பாயிண்ட்டு, ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓவராலாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் தான் போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரீசேல் பிளாட்டு, ஃப்ரெஷ்ஷான லேஅவுட் பிளாட்டு, இது போல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா இதெல்லாமே தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்தாச்சு. டெரஸில் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் தாராளமாக எடுத்து கட்டிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டோட காஸ்ட்டு 75 lakhsங்க, 75 லட்சம்.